பார்த்தீங்களா அங்கட அழகான வீட்டு தோட்டம். இப்போ வந்து பைதன் வந்து தோட்டத்துக்கு இறைக்கிறதுக்காண்டி தண்ணி அடித்து கொண்டிருக்கிறேன். மழை காலம்தான், ஆனாலும் அவள் தண்ணி இறைப்பார். ஒருங்க உங்களுக்கு காட்டுறேன் வேறுங்க. ஆள் தண்ணி பப்பில் அடித்து கொண்டிருக்கு. ஏன் பையன் தண்ணி அடிக்கிறேன்? மழை காலம் தானே. மழை காலம் தானே. இங்கே மழை வரும். அது மழையை பார்த்து பார்த்து இங்கே எல்லாம் பாடுது. ஏதாவது பயன் எடுத்த நீரோ? ஒரு பயன் முடக்கலாம். தண்ணி ஊற்றி தான் நம்ம பாடுது இல்லை. நேற்று நல்லா இருட்டா கிடந்துச்சு, மழை வரும்னு பார்த்து. இது அடிக்கிறது கஷ்டமா இல்லையோ? கஷ்டம் தானே, என்ன செய்யறது? மண்ணெண்ணெய் எல்லாம் பிள்ளை கூட வேண்டு ரைக்கலுமே. அப்போ இப்படி ரெண்டு வாரியா எத்தனை நேரம் ஊற்ற பாரு. இப்படி ஊற்ற வண்டியா? இப்போ இந்த மாதுளம் கண்டெல்லாம் வேண்டிக்கொண்டு வந்து வச்சேன் நான். அப்போ அதுக்கு தண்ணி ஊற்ற தானே வேணும். அது எப்படிலாம் பாடி பேனிக்குது, தண்ணி வைக்கணும்னு சிரிக்குது, சந்தோஷமாக சிரிக்குது. மாதுளம் மரம் காய்க்க இல்லையோ? காய்ச்சிருக்கு. எங்க? இங்கே. வா காய்ச்சிருக்கு. இது இந்தியன் மாதுளை. இந்தியாவிலேருந்து கண்டுபிடிக்கின்ற விரையில் அங்கேருந்து வந்ததாக சொல்லப்பட்டு ஒரு கண்டு ஒட்டுக்கண்டு வேண்டி வச்சு நான் இப்போ காய்ச்சிருக்குது. இப்போ இதேமாதிரி இப்போ இது மூண்டும் மாதுளை தான். இத்தனை மூண்டு கண்டா? மூண்டும் இந்திய மாதுளை. அங்கால வாங்க காட்டுறேன். இப்போ இஞ்சால் நிற்கிற மேடம் இருக்குது தானே, இதுவும் மாதுளை எல்லாம். இதுவும் மாதுளை. அங்காலயம் ஒரு மாதுளை நிற்குது. அப்போ இது இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதுளை தோட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. மாதுளை தோட்டம் என்று சொல்லலாது. இப்போ அங்கேயும் காய்க்குது போயிது. அது காய்ச்சி ரெண்டு காட்டி இருக்கிறேன். படுத்துட்டு சரியில்லை அவுட்டு பாபம். இப்போ நான் 2 மணி இடத்துக்கு போகிறேன். இப்போ கிளிநொச்சி, மேலே முல்லைத்தீவு, அப்படி பவுனியா ஒருத்த போகும்போதும் சும்மா அந்த மரக்காண்டுகள் விற்கிற கடைகள் இருக்குது தானே, பாம் அப்படியான இடங்களுக்கு போகும்போது பார்க்குறேன் நான். ஏதாவது மரங்கள் கண்டுகள் வீட்டை வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்போது பார்க்குறேன் நான். அப்படி பார்த்துட்டு இப்போ ஏதாவது பிடிச்சிருந்தா பண்ணின்னு பாரு. நான் அது இல்லாமல் இயக்கச்சியில் பண்ணின்னு வந்தேன் நான். அந்த இந்திய மாதுளை இருக்குது தானே, இயக்கச்சி கிட்ட இஞ்சால இயக்கச்சி தான் அப்படி வரும்போது, யாழ்ப்பாணம் வரும்போது வேண்டாண்டு தான் அது எல்லாம் வந்துட்டேன்னு வந்துட்டு தான் நான் தண்ணி ஊற்றணும் தானே. தண்ணி ஊற்றினா தான் காய்க்கும், பசலையும் தாக்கணும். இது வந்து எங்கே புரிஞ்சோன்னா விட ஒட்டுக்கண்டு அங்கே போய் ஒட்டிக்கின்னு வந்தேன் நான். மாதுளை எனக்கு பிடிக்கும்னு. வேற என்ன கண்டு வச்சுக்கிறீர்? வேற மாதுளை வச்சிருக்கிறீர், வாழை வச்சிருக்கிறீர். சரி இங்கே வாங்க. இதுக்கு என்ன பேருன்றது தெரியல. இது நான் தான் கொண்டு வச்சுனான். எங்க? இங்கே வாங்க. பாம்பு இருக்கு, பயமாக்கல. இந்த கண்டு என்ன கண்டு இது? இது இங்கே வாங்க, கிட்ட வந்தால் தான் தெரியும். ஆனால் பயம். அந்த கமராவில் கை முட்டுது போடுறது. இது என்ன கொய்யா? இது கொய்யா இல்லை. அப்போ இது ஏதோ ஒரு கண்டுன்னு சொல்லி தான் சொன்னவ. நல்லது, இதய நோயெல்லாம் பெறாது, புற்றுநோய் வராதுன்னு சொல்லி சொன்னவ. இந்த பழம் என்ன பழம்? என்ன கண்டுனா தெரியல, தெரியாம கொண்டு வந்து வச்சிருக்கா. மறந்து போனேன். என்ன இது என்ன பேருன்னு தெரிஞ்சா கூட கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரி, ஏதோ ஒரு பேர் தான். பேரே தெரியாம கொண்டு வந்து வச்சிருக்கப்பா இந்த புள்ள. சரி, அதே மாதிரி நிறைய வாழை வச்சிருக்கிறீங்க. வாழை கூட வேறதோ? வாழை கூட வெறும் வாழை நான் வைக்கல, அப்பா வச்ச வாழை மாமா வச்சவர். அது கறிவாழை. அது இதர கறிவாழை குலை ஓட்டு குலை போட்டிருக்கு. வேறு அங்கேயும் ஒரு இதர குலை போட்டிருக்கு. அங்கே வேற எங்க? அங்கே இதர. இதெல்லாம் மருந்தடிக்காதபடியாத நேச்சுரல் நல்ல உடம்புக்கு. மரத்துல பழத்தை அப்புறம் நாங்களே விட்டுருனாங்க. இப்போ அணில் ஒரு பழத்தை ஒரு இப்படி ஒரு சீப்பில் உண்டு மருந்து தானே இப்போ பழத்துக்கு ஃபுல்லா. வாழைக்குள்ள மரத்தில் இருக்கே அணில் சாப்பிடும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டுருந்தாங்க குழைய. மற்ற இஞ்சாலயம் ஒன்று இருக்குது தோடை. இது நான் தான் கொண்டு வந்து வச்சுனா. எங்க இதில் ஒரு தோடை கிடக்குது. தோடையா? சரி, இதெல்லாம் வந்து காணிங்கன்னா தெரியும். அதுதான் பயம் ஒன்றும் இல்லை. தோடை இதெல்லாம் ஒன்றில் ஒட்டி நான் இனிப்பு தோடையும் கொண்டு ஒட்டி நான் இந்த இடத்துல
இடையில வந்து வளருது இப்பதானே என்ன வளருது, தண்ணி ஊற்றணும். சரி வாங்க. இனிப்புத்தோட ஒட்டி நான் வளரட்டு, வளர்ந்த அப்புறம் காட்டுறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், அதில் மாதுளை இருக்குதானே, மாதுளை 2க்கு பேக் கட்டி விட்டு நான் இதுலேயே 3 கட்டினான். அதே மாதிரி எங்க என்ன கட்டு பேக் பேக் இது அணில் விடுது இல்லை, பழக்கிறதுக்கு முன்னமே அணில கடிச்சு சாப்பிட்டுரும். அப்புறம் 2 பேக் கட்டி விட்டு நான் ஒரு பிப்பம் பழத்துட்டு அறியலப்பா. மற்ற இது இந்தியன் முருங்கைன்னு சொல்கிறது, இது கொண்டு வந்து வச்சாதான் இது நல்ல டேஸ்ட். முருங்கைப்பூ எல்லாம் நல்ல உடம்புக்கு. முருங்கையில் முருங்கை மரமே எல்லாமே பயன்படுத்தலாம் முருங்கை மரத்தில். இங்கே தானே முருங்கை மரம் நல்ல எல்லா வீடு வழியும் இருக்கிறதால மலிவு. அனுராதபுரத்தில் முருங்கை விலையே விலை, கடையில் காசு கொடுத்து தான் வேண்டினமோ. நான் சந்தை போய் முருங்கை விலையே சந்தையில் கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு யோசித்தேன். அங்கே என்ன பேர் முருங்கை மிளகி அது தெரியாது. நான் அவ்வளோத்துக்கு இன்னும் வளரேன், சிங்களமே தெரியாது. அதில் ஒரு பெரிய பூ இருக்கு. இதில் இப்போ இது அதான் இதைத்தான் நான் பார்க்க போகிறேன். பழுத்துட்டு தான் கவனம் முறிச்சிடாதீங்க. முதல் என்ன முதலாவது பழம் இந்த மாதுளை முதலாவது பழம். இது பிரின்ஸ் சொன்னா வீட்டை இருந்து கொண்டு வந்தது ஒட்டுக்கண்டு. ஒட்டுக்கண்டெல்லாம் இப்படி இட பண்ண விரைவாக கேட்கக்கூடியது. மற்ற சொன்னா இப்படி மொத்தமா தடியெல்லாம் எங்களோட வீட்டு பின்னாலே கொண்டு நிற்கிறல்ல. அது ஒரு நாளும் வளராது. என்ன அது வளரும், அணில் விடாது, பசலை போடுவோம். பாப்போம் என்ன மாதிரி வந்திருக்கண்டு. முதலா வா சூப்பரா நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கு போயிட்டு. நல்ல மஞ்சள் கலர். மருந்து இல்லாத மாதுளம்பழம் இப்ப எல்லாம் மருந்து தானே. அது மங்கண்ட வீட்டை காய்ச்சது. யா சாம இது முத்திட்டோ பட்டி பாம்மா வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும். மாமா கூப்பிடு. அப்பாய் எனக்கு வந்து வேறுங்க, முத்திட்டாண்டு வந்து வேறுங்க வெட்டுறதுக்கு. அது எடுக்க மாட்டேமாங்க, உங்களை எடுக்கல, நீங்கள் முன்னுக்கு வந்து பாருங்க. நல்லா இருக்கு. என்ன வயது சூப்பர். இப்ப மாறையெல்லாம் நல்ல பெருசா இருக்கும் கடையெல்லாம். ஆனா அது எல்லாமே இந்தியன் மாதுளைன்னு சொல்றாங்க, மருந்தடிச்சு தான் விற்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு நாள் இது இல்லை, அவ்வளவு இதா இருக்கண்ட வாடாம இருக்கண்ணா. என்ன அப்படி சொல்லக்கூடாது, அது என்ன மாதிரி மருந்துகள் உரங்கள் போட்டாங்களோ தெரியல. ஆரோக்கியமான பழங்களாம் இருக்கலாம், பிள்ளையா சொல்லக்கூடாது. மக்கள் வேந்து என்ன செய்யணும், வேல் இந்தியன் மாதுளை எல்லாம் பிள்ளையா சொல்லிட்டு சொல்லிடணும். அப்படி இல்லை, அப்படியும் விற்கணும், பண்ணி சாப்பிடலாம். ஆனால் எங்கட வீட்டை தோட்டத்தில் வைக்கிறத நாங்கள் நம்பி சில பேர் இயற்கையா உரங்கள் போட்டு செய்யறவையும் இருக்கு. அப்படியே என்ன சுவப்பா வரேன்னு வந்துட்டு. ஆனால் அந்த கடையில் விற்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது இல்லை, பெருசாக வராதா? அப்போ வெட்டுறேன். என்ன உனக்கு என்ன சரி, இப்போ நான் ஆய போகிறேன். சரி, நாங்கள் நேரடியாகவே இப்போ மரத்தில் வச்சு வெட்டி ஆஞ்சி உடனே உங்களுக்கு வெட்டி காட்ட போகிறோமே. இதே வெட்டுறது, இப்படி வெட்டுறது. அப்பாட்ட கொடுங்க, வெட்டுவேன். வெட்டுவீங்களா? அப்பாவுக்கு வைக்கா வீரியாவுக்கு வேற இல்லை, அவர் அங்கே மற்ற வீடியோ வந்தவர் வேறு. இப்போ வீடியோ ஓடையில் என்ற கவலையால் விடுறாரு. நாங்கள் மனம் தளரக்கூடாது. ரைட், இப்போ 3 துண்டா வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் இது என்ன கலரில் அணில்கிட்ட இருந்து பாதுகாத்து பெரிய முக்கியம். நல்லா இருக்குல்ல, நைஸ். இன்னும் கலர் வர கிடக்க அப்பா அவசரப்பட்டுட்டேன், முத்திட்டேன்.
வாவ் வாவ் வாவ். நல்ல பெரிய இது சுலை. மருந்தில்லாத மாதுளம்பழம். எங்கட விட்ட வச்சதே இப்படி நல்ல சிவப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நல்ல இதே மாதிரி அங்காளி மட்டும் காட்டியிருக்கிறேன். ஆனால் அதையும் கொஞ்சம் முத்தாட்டம் காணும். இப்போ நாங்கள் இதை சாப்பிடு பாப்போம். புவினாக்கு தான் தருவணுமா? அது சாப்பிடாது. ஏன் நான் சாப்பிடுவேன். இந்தாங்க ஊற்றி ஆகுறாங்க. எப்படி இருக்கு? நீ சாப்பிடுவே. நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். லைட்டாக புளிக்குது. என்ன புளிக்குது? முத்தே இல்லை, ஒரு கொஞ்சம் முத்த கிடாக்கு, அதால் புளிக்குது. அப்பாவா முச்சிட்டு சொல்லி எங்களை புதுங்க வச்சுட்டேன். அப்பாவில் பழிய போட்டுருவோம். இன்னும் முத்த கிடாக்கு. ஆனால் நல்லா இருக்கு. அந்த புளிப்பு நல்லா இருக்கும். புளிப்புன்றது ஒரு வித நல்ல டேஸ்ட்டாக தருது. சித்திக்கு வேணுமா? உங்களுக்கு வேணுமோ? இது அந்த இடம் கொண்டு போறீங்களோ? எனக்கு வேணாம். சாப்பிட்டு பாருங்க. லைட்டாக பிடிக்குதா? சரி, நாங்கள் இப்போ இதோட வீடியோ முடிச்சு கொடுப்போம். என்ன சரி, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எங்களுடைய சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.